உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இசைஞானி இளையராஜாவை சந்திச்சிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய காஸ்டியூம் டிசைனர் அமிர்தா ராம் மற்றும் இளையராஜா 3 பேர் இருக்காங்க. ஒருவேளை அந்த KH-237 அந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய மகளிர் அணி உறுப்பினர் ஸ்னேகா மோகன்தாஸ் அவருடைய சகோதரர் திருமணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக உலகநாயகன் அவர்களை சந்திச்சாரு. அவங்க ஃபேமிலியோட போய் பத்திரிக்கை கொடுத்தாங்க. ஸோ அந்த புகைப்படங்களை அவங்க வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ப்ளசண்டா இருக்கு. அந்த இன்னைக்கு வந்து உலகநாயகன் சம்பந்தமான இந்த 2 புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த நாள். கவிஞர் வாலி அவர்கள் மாபெரும் ஒரு பாடலாசிரியர், கவிஞர். அவர் எழுதின பாடல்கள் ஏராளமான பாடல்கள், 15,000க்கு மேற்பட்ட 15,000 சினிமா சாங்ஸ் அவர் வந்து எழுதியிருக்காரு. உலகத்திலேயே அதிக சினிமா பாடல்கள் எழுதின கவிஞர் அவர் தான். ஏன்னா கண்ணதாசன், வைரமுத்தெல்லாம் அவர் எழுதினதுல 3ல் 1 பங்கு தான் எழுதியிருக்காங்க. அந்த அளவு அவர் எழுதியிருக்காரு. கமலஹாசனுக்கு வந்து நிறைய ஹிட் சாங், ஹிட் ஆல்பம், அது சகலகலாவலவனா இருக்கட்டும், தூங்காதே தம்பி தூங்காதையா இருக்கட்டும், அபூர்வ சகோதரர்களா இருக்கட்டும், வெற்றி விழாவா இருக்கட்டும், மைக்கேல் மதன காமராஜனா இருக்கட்டும், தொடர்ச்சியா அதாவது ஃபுல் ஆல்பம் ஹிட் கொடுப்பாரு. மெயின் அவரோட வெற்றி படங்கள் எல்லாம் நிச்சயமா 1 பாட்டோ 2 பாட்டாவது எழுதிடுவாரு. ஈவன் நீங்க தசாவதாரம் எடுத்துக்கங்க, தசாவதாரத்துல கூட நல்ல பாடல்கள் அவர் தான் எழுதியிருந்தாரு. கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டு அவர் எழுதினதுதான். இந்தியன்ல 3 பாட்டு எழுதியிருந்தாரு. ஸோ முகுந்தா அந்த பாட்டு அவர் தான் எழுதினாரு. அந்த பாட்டு எழுதுறப்போ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லுவாங்க. அந்த டியூனை வச்சுக்கிட்டு கிரேசி மோகன் கமல்லாம் உட்காந்து எழுதுறாங்க. 1 மணி நேரம் லேட்டா வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எழுதி பார்த்துருக்காங்க. வாலி வந்திருக்காரு. வந்த உடனே டியூனை கேட்டோடனே முகுந்தா கிருஷ்ணா முகுந்தான்னு எழுதிட்டாராம். எங்களுக்கு இந்த முகுந்தாங்கிறது தோணலையே அப்படின்னாராம் கிரேசி மோகன். ஏண்டா நீ முகுந்தான்னு எழுதிட்டா எனக்கு எப்படா சம்பளம் வரும், அதுக்கு தாண்டா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். கமலுக்கு நீங்க பாருங்களேன், மிக முக்கியமான பாடல் வந்து இளமை இதோ இதோ. அதுல வந்து ஏக் துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியேன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அண்ணாத்தை ஆடுறாருலாம் ரொம்ப முக்கியமான பாட்டு. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து கமலுக்கு வந்து மிக முக்கியமான பாடல்கள் எழுதினவர் அவர் தான். கமலஹாசன் 200 வருஷம் ஆனாலும் அவனை அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு கவியுடைய வார்த்தை, தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லக்கூடிய வார்த்தையை சொன்னவர் கவிஞர் வாலி. அவருடைய ஒன்ன நினைச்ச பாட்டு படிச்ச மாதிரி இன்னொரு பாட்டு எழுத முடியுமா வேற யாராவது? அவரது பிறந்த நாள்ல அவரை அன்போடு நினைவு கூர்கிறோம்.